எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாங்காய் பருப்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய். இப்போ தாளித்து விட்ருவோங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ தாளிச்சிடுவோம். வெங்காயம் போட்டுருவோங்க. மாங்காய் போட்டுருவோம். அப்படியே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்படியே துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். அப்படியே அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி ஒரு 4 விசில் விட்டுறலாங்க. மாங்காய் பருப்பு பார்த்துடலாங்க. நல்லா வெந்து போச்சுங்க. நம்ம வேணும்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளவுதாங்க. கொத்தமல்லி தழை தூவி நம்ம எண்ணெய் இறக்கிக்கலாம். இது மாங்காய் தோல் எடுத்தும் பண்ணலாம், இப்படி தோல் எடுக்காமையும் போடலாம். பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நீங்களும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.